ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். மகாநதி இன்னைக்கு ஒரு தரமான சம்பவம் தான். நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் ரீசெண்ட் டைம்ஸாகவே. இந்த மேரேஜ் ட்ராக், போஸ்ட் மேரேஜ் அப்படின்ற இதில் ஆக்சுவலாக ஸ்டோரி வைஸ் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு புரியும் எந்த ஒரு சூழ்நிலையில். ஆக்சுவலாக இந்த ட்ராக்ல பார்க்கும்போது எல்லாருமே சூழ்நிலை கைதிகளாக தான் இருக்காங்க. ஈவன் விஜய் அதுக்கான வேலிட் பாயிண்ட்ஸை இன்னைக்கு எபிசோடில் கொடுத்துருந்தாரு. எதுக்காக இந்த திடீர் திருமணம், ஏன் நிவினை இந்த அளவுக்கு ஃபோர்ஸ் பண்ணி நான் மேரேஜ் பண்ணேன் அப்படின்ற விஷயத்த அவரே எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காரு. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் டிவியில் பாருங்க. அண்ட் நிவின் கிட்ட ஈவன் விஜயுமே சாரி கேட்டாங்க, காவேரியுமே அவங்களோட இதுக்காக சாரி கேட்டாங்க. பட் நிவின் மனசுல அதாவது பழைய அந்த பிளாஷ்பேக் எல்லாம் நினைச்சு பார்த்து என்ன ஒரு ஆப்ஜெக்டா யூஸ் பண்ணிட்டு இருக்க காவேரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுல நிறைய வன்மங்கள் இப்ப சேர்ந்திருக்கு. ஸோ அது எல்லாமே ஒரு கோவமா கூட வெளிப்படுத்துறாரு. பிகாஸ் கொஞ்சம் கூட அவங்களுக்கு யமுனா மேல இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் அவர் ஹோப் கொடுத்துட்டாரு. ஸோ வேற வழியே இல்லை, அவர் கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா யமுனா அப்படி ஒரு மன சூழ்நிலையில இருக்காங்க. பிகாஸ் நிவின் இல்லாம அவங்களால கண்டிப்பா லைஃப் லீட் பண்ண முடியாது. சூசைட் பண்ற அளவுக்கு போயிட்டு ஒரு மாதிரி ரொம்பவே மென்டலி டிஸ்டர்ப் ஆகிட்டாங்க. அதை பார்த்துட்டு தாங்கிக்க முடியாம எந்த நேரமும் ஒரு பயம் இருந்துட்டே இருந்துச்சு காவேரிக்கும். சரி, விஜயுமே அதை புரிஞ்சுக்கிட்டாரு. அதனாலதான் வேற வழி இல்லாம நிவினை மேரேஜ் பண்ண வச்சிட்டாரு. ஈவன் நிவின்மே விஜய்க்கு பயந்தெல்லாம் நான் மேரேஜ் பண்ணிக்கல, எனக்கா தோணுச்சு ஒரு பொண்ணோட வாழ்க்கை என்னால பாதிக்கப்படக்கூடாது அப்படின்ற காரணத்தினாலதான் அவருமே வந்தாரு. பட் இப்ப அவர் மைண்ட் ஃபுல்லாவே விஜய் காவேரி சேர்ந்து அவருக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாரு. கண்டிப்பா என்னதான் இப்ப அந்த ட்ராக் மேல எல்லாருக்கும் கோவம் இருக்குது, எல்லாரும் திட்ட செஞ்சாலுமே இன் ஃபியூச்சர்ல ஆக்சுவலா லீட் பேரை இப்ப சேர்த்து வச்சுட்டாரு. எல்லாரோட பேருமே குமரன் கங்கா ஆகட்டும், விஜய் காவேரி ஆகட்டும், நிவின் யமுனா சேர்ந்தாச்சு. இப்போ அடுத்த கட்டத்தை நோக்கி தான் ஸ்டோரி மூவ் ஆகும். இப்போதைக்கு நிவின் யமுனாவை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாரு. கொஞ்ச நாள் ஒரு மாதிரி நெகட்டிவ் ஷேட் மாதிரி தான் காமிக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இன் ஃபியூச்சர்ல நம்ம மத்த பேரை எப்படி ரசிக்கிறோமோ அந்த அளவுக்கு நிவின் யமுனாவுமே ரசிக்க வைக்கிற ஒரு டேலண்ட் பிரவீன் சாருக்கு இருக்கு. ஒரு மேஜிக் பண்ணுவார் எல்லா பேரையுமே வச்சு. ஈவன் நமக்கு பிடிக்காத பேரை கூட பிடிக்க வைக்கிறதுல நம்ம பிரவீன் சார் கிங்கா இருப்பாங்க. பிகாஸ் ஈவன் பாரதிகர் நம்ம டைம்ல இருந்து இப்போ வரைக்கும் அவரோட சீரியல்ஸ்லாம் ஃபாலோ பண்றதுல இருந்து நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம். அண்ட் இன்னைக்கு எபிசோட்ல ஹைலைட் ஆன விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது விஜய் யமுனாவுக்கு பண்ற அந்த அட்வைசஸ் வேற லெவல்ல இருந்துச்சு. ஒரு அப்பா ஃபீலிங் வந்துச்சு அந்த இடத்துல விஜயை பார்க்கும்போது. இதனால என்னெல்லாம் விளைவுகள் வரப்போகுது இன் ஃபியூச்சர்ல அப்படின்றத எல்லாத்தையுமே அவர் பார்த்து அதை யமுனாவுக்கு புரிய வைக்கிறாரு. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்ற அளவுக்கு இனிமே நம்ம ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ண போற யமுனா, நீ தான் நிவேனை பார்த்துக்கணுன்ற அளவுக்கு சொல்றாரு. கண்டிப்பா என்னோட பொறுமையாலையும் அன்பாலையும் பார்த்து பண்ணி யமுனாவுமே ஹோப் கொடுக்குறாங்க. ஸோ எவ்வளோ ப்ராப்ளம் நிவின் கொடுத்தாலுமே அதை இவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னு தோணுது. இது எல்லாத்தையுமே நம்ம காவேரியை பார்க்க வச்ச விஷயம் இன்னும் ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஒரு விஷயம் மட்டும் மிஸ் ஆச்சு இந்த எபிசோட்ல. காவேரி மைண்ட் வைஸ்ல ஏதாவது சொல்லியிருக்கணும் அவங்க ரெண்டு பேரும் பேசுறது வச்சு. ஸோ இவ்வளோ நல்ல மனுஷன், நம்ம இவ்வளோ நல்லா தப்பா புரிஞ்சு தண்டிச்சிட்டோமே அப்படின்ற ஒரு மைண்ட் வைஸ் எதிர்பார்த்தா. பட் அது இல்லை. எனிவேஸ் ரொம்ப நல்ல எபிசோட். இன்னையோட கோவில் ட்ராக், மேரேஜ் ட்ராக்லாம் முடிஞ்சிச்சு. நாளைக்கு நம்ம எதிர்பார்த்த அந்த ஃபேமிலி ட்ராக், அவங்க அம்மா கிட்ட போறாங்க. அந்த ப்ரிவியூ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், செம்மையா உதவாங்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதே சீனா அப்படியே ஸ்கிரீன்ல பார்த்த மாதிரி இருந்துச்சு. அப்போ பொண்ணு மாப்பிள்ள விஜய் காவேரியா இருந்தாங்க. இப்போ பொண்ணு மாப்பிள்ள நிவின் அண்ட் யமுனாவா இருக்காங்க. ஸோ அந்த சீன் தான் எனக்கு இமீடியட்டா ஞாபகம் வந்துச்சு. நாளையோட ப்ரிவியூவை பார்க்கும்போது செம்மையா அடி வாங்குறாங்க. விஜய் ஓரத்துல நின்று பார்த்துட்டு இருக்காரு. இப்போ பார்க்கலாம், நாளைக்கு ஒரு தரமான சம்பவம் இருக்கு போல. அடுத்த வாரத்துல இருக்க ஒரு ஃப்ரெஷ்ஷான ட்ராக் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்னும் சில விஷயங்கள் அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோல பேசுறேன். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.